பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்டு பெறலாம். தங்கமணி, தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? அவரது உடலை காண அங்கு யாராவது வந்திருக்கிறார்களா? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. நாம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கின்ற ஆழ்வார்பேட்டை கனகஸ்ரீ நகரில் இருக்கின்ற பாலமுரளி கிருஷ்ணா, மிகப்பெரிய கர்நாடக இசை கலைஞர், இசை பாடகர் பாலமுரளி கிருஷ்ணா அவரது இல்லத்தின் முன்பாகத்தான் இருக்கின்றோம். அவர் சரியாக இன்று மாலை 3:30 மணி அளவில் காலமாக இருக்கின்றார். மிகப்பெரிய கர்நாடக இசை உலகில் கொடிகட்டி பறந்தவர் பாலமுரளி கிருஷ்ணா என்று சொல்லலாம். மங்கனம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா என்று அவர் அழைக்கப்படுகின்றார். இவர் 1930ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றார். ஆந்திர மாநிலத்தில் கிழக்கு கோதாவரி என்ற மாவட்டத்தில் அவர் பிறந்திருக்கின்றார். மிகப்பெரிய ஜாம்பவானாக திறந்திருக்கின்றார். பல்வேறு சபா கச்சேரிகளில் கர்நாடக இசையால் அவர் பார்வையாளர்களை, ரசிகர்களை மிக உற்சாகமாக கவர்ந்திருக்கின்றார். மிக அதிக பரவலாக பல்வேறு ரசிகர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு கலைஞராக இருந்திருக்கின்றார். அவர் இன்று மாலை 3:30 மணி அளவில் இன்று நலமுடனே இருந்திருக்கின்றார். ஆனால் வயோதிகம் காரணமாக அவர் இறந்ததாக கூறப்படுகிறது. தூங்கும் போதே அவர் இறந்து விட்டார், அந்த நிலையிலேயே அவர் இறந்து விட்டார் என்று அவரது மகன் நமக்கு தெரிவித்தார். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளரும் இசை விமர்சகருமான மாயவர்தன் என்கிற சந்திரசேகர் நம்மிடையே இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். இவர் பாலமுரளி கிருஷ்ணாவுடன் மிகுந்த நெருக்கத்தில் இருந்தவர், நெருக்கமான தொடர்பில் இருந்தவர். அவரிடம் கேட்கலாம். சார், பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய சாதனைகளை பற்றி இந்த நேரத்தில் சொல்லுங்கள். பாலமுரளி கிருஷ்ணா என்பவர் ஒரு சாதாரண வித்வான் மட்டுமில்லை, அவர் ஒரு சகாப்தம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் கர்நாடக சங்கீத உலகில் கொடிகட்டி பறந்த ஒரு மகா வித்வான் அவர். பாலமுரளி கிருஷ்ணாங்கிற அந்த வித்வானுடைய நீண்ட கேரியரை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இசை கடல். அது அந்த கடலை எங்கிருந்து பார்ப்பது, எப்படி பார்ப்பது என்கிற ஒரு மலைப்பை நமக்கு மிஞ்சும். நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஆரம்ப காலத்தில், அதாவது 17 வயசுலேயே கர்நாடிக் மியூசிக்கில் 72 மேலகர்த்தா ராகம்னு சொல்லுவாங்க, அதாவது தாய் ராகம். கர்நாடிக் மியூசிக்கில் 72 மேலகர்த்தா ராகத்துக்கும் பாட்டு போட்டவர் 17 வயசுலேயே. 17 வயசில் எப்படி போட முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு விடை கிடையாது, பாலமுரளி கிருஷ்ணாவை தான் கேட்கணும். இத்தனைக்கும் அவருக்கு சங்கீதம் அஞ்சு வயசுலேருந்து சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய குருநாதர் பேர் பாருப்பள்ளி ராமகிருஷ்ண பந்துலுன்னு பேர். அவர்கிட்ட தான் அவர் சங்கீதத்தை ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வெவ்வேறு வித்வான்கள்கிட்ட கற்றுக்கிட்டாரு. அவர் பள்ளிக்கூடமே போகலை, எனக்கு படிப்பு வரலை அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் ஸ்கூலுக்கு போய் ஒரு 5 கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. ஒரு நாள் ஹெட் மாஸ்டர் நீங்கள் படித்தது போக நீ வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் கிளாஸில் பாடிக்கிட்டே இருக்காரு, அதனால் இவரோட பாட்டை எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இவர் வேண்டாம், இவரை நீங்கள் மியூசிக்கில் ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் அனுப்பிட்டதா என்னிட்டே விளையாட்டாக சொல்லுவார். அவர் என்னென்னா எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியாக பேசுவார். அவர் சங்கீதம் பாடும்போது அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அது.